மீண்டும் நீட் தேர்வை எழுதும் துணிச்சல் எனக்கு இல்லை என்றும் தன்னை மன்னித்து விடுமாறும் உருக்கமாக கடிதம் எழுதி வைத்துவிட்டு மாணவி ஆகாங்ஷா சதுர்வேதி உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் மவுகஞ்சை சேர்ந்த 18 வயதான ஆகாங்ஷா சதுர்வேதி ஒரு மருத்துவராக வேண்டும் என்று கனவுடன் நீட் தேர்வுக்கான பயிற்சியை பெற்றுவதற்காக அவரது குடும்பத்தினர் 3 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி அவரை நாக்பூருக்கு அனுப்பி பயிற்சி வகுப்பில் சேர்த்துள்ளனர். தேர்வு முடிந்த பிறகு ஆகாங்ஷா சதுர்வேதி மிகுந்த நம்பிக்கையுடன் இருந்த நிலையில் வினாத்தாள் கசிவு மற்றும் தேர்வு ரத்து செய்யப்பட்ட செய்திகள் வெளியானதை தொடர்ந்து மே 20ஆம் தேதி ஆகாங்ஷா சதுர்வேதி உயிரை மாய்த்து கொண்டதாக தெரிகிறது. அவர் தனது அறையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். ஆகாங்ஷா சதுர்வேதி எழுதி வைத்திருந்த தற்கொலை கடிதத்தில், அம்மா, அப்பா, உங்கள் மகள் ஒரு மருத்துவராவாள் என்று நீங்கள் உறுதியாக நம்பினீர்கள். ஆனால் மீண்டும் நீட் தேர்வை எதிர்கொள்ளும் துணிவு என்னிடம் இல்லை. என்னை மன்னியுங்கள். நான் எல்லாவற்றையும் பாழாக்கி விட்டேன் என்று எழுதி வைத்துள்ளார். நீட் யுஜி 2026 தேர்வு மே 3ஆம் தேதி 2026 அன்று நடைபெற்றது. அப்போது சுமார் 22.7 லட்சம் மாணவர்கள் எழுதினர். பின்னர் வினாத்தாள் கசிவு குறித்த புகார்கள் எழுந்த நிலையில் மே 12ஆம் தேதி 2026 அன்று நீட் தேர்வை ரத்து செய்வதாக தேசிய தேர்வு முகமை அறிவிப்பை வெளியிட்டது. வினாத்தாள் கசிவு குறித்து சிபிஐ விசாரணை நடைபெற்று வருகிறது. விசாரணையில் பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்கொலை எதற்கும் தீர்வல்ல. மன அழுத்தம் ஏற்பட்டாலோ தற்கொலை எண்ணம் வந்தாலோ அதிலிருந்து விடுபடுவதற்கு தமிழக சுகாதார சேவை உதவி மையம் 104 அல்லது ஸ்னேகா தற்கொலை தடுப்பு உதவி மையம் 0442464050 ஆகிய எண்களை அழைக்கலாம்.